எதிர்க்கட்சி தலைவரும் என்ன சொல்றாருன்னா, போராடுற மாணவர்களை கைது பண்ணது தமிழக அரசு வன்மையாக கண்டிக்கிறாங்க. அந்த கைதில் ஒரு நல்லது இருக்கு. என்னன்னா, முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்களும், பள்ளி கல்லூரிக்கு போகிறவங்களும், முக்கியமாக மருத்துவமனைக்கு போகிறவங்களும் முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி ஆர்ப்பாட்டம் பாதிக்கப்படுவாங்க. அதே சமயத்தில் சமூக விரோதிகள் யாராவது அந்த கூட்டத்தில் பங்கேற்று ஏதாவது அசம்பாவிதம் செய்யலாம், இதனால முழுக்க பாதிக்கப்படுறது அந்த மாணவர்கள் தான். அந்த மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த கைது நடவடிக்கை. அதே சமயத்தில் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அனுமதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணால் நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த சமயத்தில் எந்த அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்கலாம். ஆனால் முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணும் பட்சத்தில் அது மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று, 20 நாளாக லண்டன் போயிருந்த நம்ம திமுக தலைவர் 2 நாள் முன்னாடி வந்துட்டு நீட்டுக்கு எதிராக போராடுற மக்கள் மேலே இவங்களுக்கு பாதுகாப்பும் அக்கறையும் கிடையாது, சினிமா தான் முக்கியம். சினிமா இறங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த சினிமா மேலே இவ்வளோ என்ன வன்மம்? அவருடைய சினிமா ஓடக்கூடாது, சினிமா வச்சு இங்கே ஒரு அரசியல் பண்ணணும். அதே சமயத்தில் அவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்கள் 20 நாளாக லண்டன் எதுக்கு போகணும்? உங்கள் பேரனை லண்டனில் படிக்க வச்சுட்டு அவருடைய பட்டமளிப்பு விழாக்கு பட்டாம்பூச்சி கூட நீங்கள் சுற்றி திரிஞ்சுட்டு 2 நாள் முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு அந்த மாணவர்கள் மேலே அது ரொம்ப அக்கறை, நாங்கள் தான் அவங்களுடைய பாதுகாப்பு, இதுக்கு வித்துட்டதே நாங்கள் தான், இந்த மாதிரி முட்டு கொடுக்குறதும் வதந்தியை பரப்புறதை நிறுத்திட்டு உங்கள் வேலையை பேசாமல் பாருங்கள், மக்களுக்கான பாதுகாப்பை பாருங்கள், மாணவர்களுக்கான பாதுகாப்பை தேடுங்க. அதை விட்டுட்டு ஒரு அரசுக்கு மேலே வன்மத்தை கற்கிறத நிறுத்துங்க.